தார் இதை பத்தி வெளியில சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹேமர் இந்த இடத்துல யாருமே தூக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சிருப்பாரு. சோ இந்த இடத்துல பிரைட்னால கிடையாது, அவரு ஃபியர்னால தான் இந்த ஹேமரை யாருமே தூக்கிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்பாரு. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் மியால்னியர்ன்றது ஜஸ்ட் ஒரு வெப்பன் மட்டும் கிடையாது, அவரோட ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாரு. அந்த ஹேமரை தார் ராக்னோராக்ல இழந்ததுக்கு அப்புறமா தான் ஹேமர் இல்லாம ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிருப்பாரு. சோ இந்த சிச்சுவேஷன்ல மத்தவங்க அந்த ஹேமரை தூக்கும் போது ஒண்ணு அவங்க நம்மளோட வர்த்தினஸ் அதிகமா இருப்பாங்களோ இல்ல நம்மளுக்கு ஈக்குவலா வர்த்தினஸ் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்கும். அந்த ரீசனால தான் கேப் ஆரம்பத்துல அந்த ஹேமரை தூக்க ட்ரை பண்ணும்போது லைட்டா அதை மூவபிள் மாதிரி பண்ண பார்க்கும்போது அந்த இடத்துல அவரோட ஃபேஸ் ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிரிப்புல இருந்து லைட்டா சோகமான மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவரால் தூக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே அவர் கெஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அதனால எந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்றதுக்கு அவர் ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடியா இல்லாம இருந்திருப்பாரு. ஆனா இதே ஒன்ஸ் உங்களுக்கு கேப்டன் அமெரிக்கா அவரோட ஹேமரை இந்த இடத்துல தூக்குனதுக்கு அப்புறமா தார் இந்த இடத்துல ஒரு த்ரெட்டனான ஒரு ஃபீல் இருந்திருக்காது. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி தான் இருந்திருப்பாரு. சோ இவருக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது மூலியமா ஒர்த்தினஸ் அப்படின்றது நம்ம மத்தவங்கள விட நம்ம வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, நம்ம வந்து சேர்ந்து ஃபைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுட்டு இருப்பாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.